ஒரு மனிதன் மிகப்பெரிய தொழிலதிபராக வளர்ந்துட்டான். அதுக்கு முன்னாடி அவன் பெரிய செல்வந்தராக இருந்தான். ஆனால் இடையில மிகப்பெரிய தோல்வி அடைஞ்சு கையில் உள்ள செல்வத்தெல்லாம் இழந்து அதுக்கு அப்புறம் அவன் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் நடந்தது. அந்த மாற்றம் அவனை 20 வருஷத்தில் அவன் சம்பாதிச்ச செல்வத்தை வெறும் 5 வருஷத்தில் அவன் திருப்பி சம்பாதிச்சு அதை விட அதிகமான செல்வங்களை சேர்த்து நாட்டிலேயே மிகப்பெரிய பணக்காரன் அப்படிங்கிற நிலைமைக்கு வந்துட்டான். வெறும் ஜீரோ இன்வெஸ்ட்மெண்ட்டில், அதாவது லாஸ் ஆகி ஒன்றும் இல்லாமல் ஆகி ஜீரோ இன்வெஸ்ட்மெண்ட்டில் இருந்து எப்படி ஒரு மனுஷன் இவ்வளவு பெரிய இடத்துக்கு வந்தான் அப்படின்னு நிறைய பேர் யோசிச்சுட்டு இருந்தாங்க. அப்போ அந்த நாட்டில் உள்ள மிகப்பெரிய பத்திரிகை நிறுவனம் ஒன்று அவன்கிட்ட போய் பேட்டி காண ஆரம்பிச்சது. அவங்ககிட்ட அவங்க கேட்ட முக்கியமான கேள்வி, நீங்கள் எப்படி, ஏற்கனவே நீங்கள் ஒரு பெரிய செல்வந்தராக இருந்தீங்க, தொழிலில் நஷ்டம் வந்தது, உங்கள் வீடை கூட விற்றுட்டீங்க, கிட்டத்தட்ட நடுத்தருவுக்கே வந்துட்டீங்க, திருப்பி எப்படி நீங்கள் இவ்வளவு பெரிய செல்வத்தை இவ்வளவு குறுகிய காலத்தில் அடைஞ்சிங்க அப்படின்னு கேட்டப்போ அவன் ஒரு விஷயம் சொன்னான். நான் எல்லா செல்வத்தையும் இழந்து ஒன்றுமில்லாமல் நிற்கிறப்போ தற்கொலை பண்ணி செத்து போயிடணும் அப்படின்னு முயற்சி பண்ணேன். எந்த ஒரு முயற்சியும் கை கூடலை. அதுக்கப்புறம் காட்டுக்குள்ளே போயிட்டா ஏதாவது ஒரு புலி சிங்கம் நம்மளை அடித்து சாப்பிட்றோம் அப்படின்னு காட்டுக்குள்ளே போனேன். ஆனால் அங்கே ஒரு முனிவரை பார்த்தேன். அவர் எனக்கு நடந்ததை அப்படியே புரிஞ்சுட்டு ஒரு மந்திரம் என்கிட்ட சொன்னார். அந்த மந்திரத்தை தினமும் காலையில் எழுந்திரிச்ச உடனே உனக்குள்ளே நீ சொல்லிக்கோ, உன்னோட வாழ்க்கை மிகப்பெரிய அளவில் முன்னேறும், ஒரு பெரிய மாற்றம் உனக்கு வரும் அப்படின்னு சொல்லி சொன்னார். அந்த மந்திரம் தான் என்னை இந்த அளவுக்கு குறுகிய காலத்தில் இவ்வளவு தூரம் பெரிய அளவில் வளர்ச்சி அடைய வச்சது அப்படின்னு சொல்லி சொன்னான். அந்த நிருபர் அந்த மந்திரத்தை எங்களுக்கு சொல்லுவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டப்போ அந்த மிகப்பெரிய தொழிலதிபர் சிரிச்சுட்டு கண்டிப்பாக சொல்கிறேன் அப்படின்ட்டு அதை எழுதியே கொடுத்தாரு. அவர் எழுதினது என்ன அப்படின்னா, கடவுளே உன்னை கைவிட்டாலும் நீ முயற்சியை கைவிடாதே அப்படின்னு எழுதினார். இந்த வாசகம் 2019 நாம் அனைவரும் மனசில் தேக்கி வைக்கக்கூடிய ஒரு வாசகமாக இருக்கட்டும், ஒரு மந்திரமாக இருக்கட்டும். இந்த மந்திரம் நமக்கு 2019 செல்வத்தை தரட்டும் அப்படின்னு நான் சொல்லிக்க விரும்புகிறேன். அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நன்றி.